ஹாய் வீடியோ எடிட்டர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ப்ரீமியர் போல் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து டெக்ஸ்ட்டை வந்து எப்படி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் தமிழில் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ப்ரீமியர் போல் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிளிப்பை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஐஃபில் டவருக்கு பின்னாடி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு போக போகிறோம். இப்போது நான் கீபோர்டில் டி கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ராவல் டூல் லவ் டு ட்ராவல்னு போடுறேன். இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட கலரை வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு இதை வந்து கேப்ஸாக வச்சுக்கிறேன். இப்போது எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போய்க்கிறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இதோட ஸ்கேலை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பொசிஷனை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கிளிப்பை வந்து ஃபுல்லாக நான் டெக்ஸ்ட்டை வந்து இது வரைக்கும் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து நான் ஒரு ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் கீன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கலர் கீயை வந்து ட்ராக் பண்ணி மேலே இருக்கிற கிளிப்பில் போட்டுறேன். இப்போது இந்த கிளிப்பில் போட்டுட்டு நான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போய்க்கிறேன். போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கீ கலர்னு இருக்குல்ல, இதில் இந்த ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கிளிக் பண்ணிவிட்டு கலர் டாலரன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி போயிடுச்சு. இப்போது நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டை வந்து நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றினாலும் இப்படி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஒரு சைஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுவோம். இதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.